கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இனி சம்பவிக்கப் போகிறவர்களுக்கெல்லாம் நாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் என்று லூக்கா 21:36 இயேசு சொல்லிப் போயிருக்கிறார். ஆனபடியால் இந்த ஆண்டை ஒரு ஆவிக்குரிய ஆண்டாகவும் நாம் விழித்திருக்கும் ஆண்டாகவும் வைத்திருக்கிறார். ஆகையால் நாமும் நம் குடும்பமும் கர்த்தருடைய வருகையில் அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் இருக்க நாம் 1 மணி நேரமாவது கர்த்தரோடு தனிமையாயிருந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபிக்கு முன் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர சில பாடல்களை ஜெபவேளை கீதங்கள் என்று வெளியிட்டிருக்கிறோம். ஜெபிக்க உதவியாக தாவீதின் குமாரனே இறங்கும் என்ற சிறிய புத்தகத்தையும் வெளியிட்டிருக்கிறோம். நாம் குழுக்களாக, ஐக்கியமாக, ஊழியங்களுக்காக, ஊழியக்காரருக்காக நாம் ஜெபிக்கிறோம், நல்லது. ஆனால் நாம் தனித்திருந்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு ஆலோசனையாக சொல்லவில்லை, கட்டளையிட்டிருக்கிறார். உங்களுடைய தனி ஜெபம் இப்படி இருக்கலாம் என்று ஒரு வழிமுறையை என் மனைவி வரும் பக்கங்களில் வெளிப்படுத்தி இருக்கிறாள். அதுவே அவளுடைய அனுதின ஜெபமுறையும் கூட. நீங்களும் ஜெபிக்கலாமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். வாஞ்சிப்பேன் அப்போதும் மறப்பேன் பிதாவின் பாதம் பணிவேன் என் ஆசையாவும் சொல்லுவேன் என்னோவு வேளை தேற்றினார் என் ஆத்மபாரம் நீக்கினார் ஒத்தாசை பெற்று தேறினேன் பிசாசை வென்று ஜெயித்தேன் ஒத்தாசை பெற்று தேறினேன் பிசாசை வென்று ஜெயித்தேன் என் ஜெப வேளை வாஞ்சிப்பேன் மாத்தாழ்மையோடு பிரார்த்திப்பேன் மன்றாட்டை கேட்போர் வருவார் பேராசீர்வாதம் தருவார் என் வாக்கின் மேல் விசுவாசமாய் என் பாதம் தேடு ஊக்கமாய் என்றோர் பெண்ணோவை சொல்லுவேன் இவ்வேளையை நான் வாஞ்சிப்பேன் என்றோர் பெண்ணோவை சொல்லுவேன் இவ்வேளையை நான் வாஞ்சிப்பேன் என் ஜெப வேளை வாஞ்சிப்பேன் ஆனந்த களி படைவேன் பிஸ்காவின் மேலே ஏறுவேன் என் மோட்ச வீட்டை நோக்குவேன் தேகத்தை விட்டேகுவேன் வெண்ணீத்திய வாழ்வை தேருவேன் திரும்ப வீட்டில் வாசிப்பேன் வாடாத கிரீடம் சூடுவேன் திரும்ப வீட்டில் வாசிப்பேன் வாடாத கிரீடம் சூ
அதிகாலை ஜெபம். ஸ்தோத்திர பாடல். அருணோதயம் எழுந்திடுவோம், அருணோதயம் எழுந்திடுவோம், பரநேசுவை துதிப்போம். அருணோதயம் பரமானந்தம், பரனோடுறவாடவும். அருணோதயம் பரமானந்தம், பரனோடுறவாடவும். இதை போன்றொரு அருணோதயம், இதை போன்றொரு அருணோதயம் எமை சந்திக்கும் மனமே. ஆயன்னானந்தம் ஜோதி சூரியனாம் எந்த நேசரெழும்பும் நாள். நன்றியால் உள்ளம் பூரித்திடுதே, நன்றியால் உள்ளம் பூரித்திடுதே, அன்னையாம் இயேசு காருண்யம். ஒவ்வொன்றாய் இதை தியானம் செய்யவும் எவ்வாறு மேற்ற சந்தர்ப்பம். புனராவினில் ஜீவித்தோர் பலர், புனராவினில் ஜீவித்தோர் பலர் லோகம் வீட்டுமே போய்விட்டார். என்றாலும் நமக்கிந்த நாளையும் தந்த நேசரை துதிப்போம். என்றாலும் நமக்கிந்த நாளையும் தந்த நேசரை துதிப்போம். அருணோதயம் எழுந்திடுவோம், அருணோதயம் எழுந்திடுவோம், பரநேசுவை துதிப்போம். அருணோதயம் பரமானந்தம், பரனோடுறவாடவும். அருணோதயம் பரமானந்தம், பரனோடுறவாடவும். கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. உம்மை பணிக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக. ஆமேன். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். ஆமேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். காலைதோறும் என்னை எழுப்புகிறீர், அதிகாலையில் சகாயம் பண்ணுகிறீர், நித்தமும் என்னை நடத்துகிறீர். காலைதோறும் என்னை திருப்தியாக்குகிறீர், காலைதோறும் என்னை விசாரிக்கிறீர். அதிகாலையில் உமது அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும், அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். காலைதோறும் உமது நியாயத்தை விளங்க பண்ணுகிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள், என்னை கண்டடைகிறவர்கள் ஜீவனையும் தயவையும் கண்டடைவார்கள் என வாக்கு கொடுத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. அல்லேலூயா. விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி காலமே என் சமூகத்தில் வந்து நில். நீ செய்ய வேண்டியது காண்பிப்பேன் என கட்டளையிட்டீரே. செய்ய வேண்டியதையும் காண்பித்தீரே, உமது மகிமையையும் காண்பித்தீரே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. அதிகாலையிலே திராட்சை தோட்டத்து எஜமானாய் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த எழுந்து புறப்பட்டு போனீரே. அல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. அதிகாலையில் மன்னாவை தந்து உமது ஜனங்களை 40 வருஷமாய் வனாந்திரத்தில் போஷித்து வழி நடத்தின உண்மையும் வல்லமையும் உள்ள தேவனே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன், உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும் என்று சொல்லி சர்வத்தையும் உம்முடைய வல்லமுள்ள வார்த்தையினாலே தாங்குகிறவராய் என்னை கூட தாங்கிக் கொண்டீரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்றைக்கு கூட உம்முடைய கிருபை நின்றும் உம்முடைய ரட்சிப்பில் நின்றும் உம்முடைய அபிஷேகத்தில் நின்றும் நான் விழுந்து போகாதபடிக்கு சர்வத்தையும் தாங்கும் உம்முடைய வல்லமுள்ள வார்த்தையினாலே கர்த்தராகிய நீர்தாமே உம்முடைய நீதின் வலதுகரத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உமது கிருபையினாலும் தாங்கிக் கொள்ளுவீராக. ஆமென். அதிகாலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்ய பொதி தருளும் ஆண்டவரே. என் வாழ்க்கை காவல் வையும்,
என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். உம்முடைய நல்ல ஆவி என்னை உம்முடைய செம்மையான வழியிலே நடத்துவாராக. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். யெகோவா ஈரே, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா நிசி, சேனைகளின் கர்த்தர், லார்ட் காட் சபயோத். ஆமென், ஆமென், ஆமென். அதிகாலை ஸ்தோத்திர ஜெபம். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி, பரிசுத்தவான்களின் ராஜா, பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தர், மகிமையிலே ராஜா, பரிசுத்தத்திலே ராஜா, ஞானத்தின் உறைவிடம் நீர். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர், அற்புதங்களை செய்கிறோருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? துதிக்கு பாத்திரர் நீர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே, பரிசுத்தர். எந்த துதி தோத்திரத்துக்கும் மேலான உம்முடைய மகிமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். உம்முடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவர்களை நீ செய்தி. தேவனே, உமக்கு நிகரானவர் யார்? நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாதவரே, நித்திய பிதா, தேவகுமாரன், பரிசுத்த ஆவியானவர் நீர். பரலோகத்தில் உள்ள மகத்துவமான ஆசனத்தில் வீற்றிருக்கிறவரே, திரியேக தேவனே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிரசினில் முள்மூடி உருத்திடரைந்தே சிலுவையில் சேர்த்தையோ. சிரசினில் முள்மூடி உருத்திடரைந்தே சிலுவையில் சேர்த்தையோ. தீயர் திருக்கரங்கால்களில் ஆணிகள் அடித்தார், சேனை திரள் சூழ. சந்திர சூரிய சகலவான் சேனைகள் சகியாமல் நாணுதையோ. தேவ சுந்தரமைந்தன் உயிர் விடும் காட்சியால் துடிக்கா நெஞ்சுண்டோ. குருசினில் தொங்கியே குருதியும் வடிய குல்வாதாமலைதனிலே. குருசினில் தொங்கியே குருதியும் வடிய குல்வாதாமலைதனிலே. நம் குருவேசு சுவாமி கொடுந்துயர் பாவி குள்ளாய் கண் கொண்டு. அதிகாலை கல்வாரி தியானம். இந்த உலகத்தில் வேறு எங்கு சென்றாலும் எனக்கு ஆறுதலும் இளைப்பாறுதலும் சந்தோஷமும் சமாதானமும் இல்லை. என் இருதயம் திருக்கும் கேடும் நிறைந்தது. என் சிந்தையை அறிந்தவர்கள் ஒருவரும் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனாலும் இயேசுவே, நான் உமது கல்வாரி சிலுவையின் கீழ் வந்து நிற்கிறேன். நீர் என்னை ஏற்றுக்கொள்வதற்காய் நன்றி, நன்றி, நன்றி. அப்பா, நன்றி. உமது பாதங்களை பற்றிக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை என் கண்முன் கொண்டு வருகிறேன். அவரின் பரிசுத்த காயங்களை நோக்கி பார்க்கிறேன். எனக்காக ஆணிகள் கடாவப்பட்ட பாதங்கள், நசுக்கப்பட்ட அவர் குதிங்கால்கள், குத்தப்பட்ட விழா, மெழுகு போல குடல் நடுவிலே உருகி ஓடிய இருதயம், வாரினாலே அடிக்கப்பட்ட முதுகு, சிவப்பு அங்கி, முனுக்கான வஸ்திரம் உடுத்தி கேலி பரியாசம் பண்ணப்பட்டீரே. உம்முடைய வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு உம்முடைய உடையின் பொருளை சீட்டு போட்டு எடுத்துக்கொண்டார்கள். நீரோ வெற்றுடம்பாய் இருந்தீர். இதனால் எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரமும் நீதியின் சால்வையும் கொடுத்தீர். உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஏசப்பா, நன்றி. என் சுய நீதி அழுக்கான கந்தை, பாரமான சிலுவையை சுமந்து நைந்து போன தோல்,
வேதனையோடு உயர்த்தப்பட்டு ஆண்கள் கடாவப்பட்ட உம் கரங்கள், தலை சாய்க்க முடியாத கழுத்து, அந்த கேடு அடைந்த உம்முடைய திருமுகம், கண்கள் கட்டப்பட்டீர், முகம் மூடப்பட்டீர், கன்னத்தில் அடிக்கப்பட்டீர், முகத்தில் துப்பப்பட்டீர், கேலி பரியாசம் நிந்தை அவமானம் தாங்கொன்னா வேதனை சைத்தீர், கசப்பான காடியை எனக்காக ருசி பார்த்தீர், ஏற்றுக்கொண்டீர், குட்டப்பட்டீர், கோலினாலே சிரசில் அடிக்கப்பட்டீர், முள்முடி சிரசில் சூடப்பட்டீர். இந்த பாவம் சாபம் ரோகமெல்லாம் உம்முடைய சிரசிலே சரீரத்திலே சிலுவையில் ஏற்றுக்கொண்டீரப்பா. எனக்காக ரத்தம் சிந்தினீர், எனக்காகவே உம்முடைய ஜீவனை விட்டீர். கல்வாரி சிலுவையின் கீழ் வந்து நிற்கிறேன். உம்முடைய திரு கரத்தினாலே என்னை உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவும். உம்முடைய திரு ரத்தத்தினாலே என்னை உள்ளும் புறமாக கழுவும். உமக்கு சித்தமல்லாத பிரியமல்லாத காரியங்களையும் வீணான சிந்தனை வீணான காரியங்களையும் உமக்கும் எனக்கும் பிரிவினையை உண்டாக்கும் என் பாவங்களையும் உலகம் மாமிசம் பிசாசின் இச்சையான அருவருப்பான காரியங்களையும் அக்கிரமங்களையும் உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையான காரியங்களையும் என்னை விட்டு எடுத்து போடுவீராக. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரிப்பீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் சாந்தத்தினாலும் மனத்தாழ்மையினாலும் திவ்ய சுவாபத்தினாலும் திவ்ய வல்லமையினாலும் திவ்ய பலத்தினாலும் பரிசுத்த ஆவின் வரங்களினாலும் பரிசுத்த ஆவின் கனியினாலும் என்னை நிரப்புவீராக. நிரப்பி என்னை பயன்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் ஞானம் அறிவு விசுவாசம் குணமாக்கும் வரங்கள் அற்புதங்களை செய்யும் சக்தி தீர்க்க தரிசனம் ஆவிகளை பகுத்தறிதல் பற்பல பாஷைகளை பேசுதல் பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல் இவ்வரங்கள் கண்ணினாலே என்னை நிரப்புகிறார் 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 நிரப்பி என்னை பயன்படுத்துவீரா. அல்லேலூயா. சாபன கராபலக ஷபானஹரபாப் சுபாலக சிவேனஹர. வேத வாசிப்பு. ஒரு சங்கீதம் நீதிமொழிகள் அந்தந்த தேதிக்குரியது. தினமும் வாசிக்கவும். மேலும் ஏசாயா 53 ஒரு வாரத்தில் 2 அல்லது 3 முறை மனப்பாடமாக சொல்லவும் அல்லது வாசிக்கவும். ஒவ்வொரு நாளும் வேத புஸ்தகத்திலிருந்து குறைந்தது 5 அதிகாரங்களாவது வாசிக்க வேண்டும். ஒரு வருடத்தில் கட்டாயம் வேத புஸ்தகத்தை ஒரு முறையாவது வாசித்து முடித்துவிட வேண்டும். முயற்சி செய்யுங்கள். குடும்பத்திற்காக அதிகாலை ஜெபம். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று வாக்கு கொடுத்தவரே, எங்கள் அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை எங்களை விட்டு விலக்கும். சாவுக்கு ஏதுவான சாபத்துக்கு ஏதுவானவைகளை எங்களை விட்டு விலக்கி சுகத்தையும் விலனையும் நீடி ஆயுளும் உமது அடியாருக்கு தருவீராக. நீ தந்த இந்த நல்ல ஆகாரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சாப்பிட கொடுத்த சொத்துக்காக ஸ்தோத்திரம். இல்லாதவர்களை போஷியும். சாப்பிட்டு உமது நாம மகிமைக்காக ஜீவிக்க பலனை தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அப்படியே என் முழு குடும்பமும் ரட்சிக்கப்படி அருள் செய்வீராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆத்ம மீட்பு மிகவும் அருமையா இருக்கிறது. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி இருக்கிற கர்த்தாவே, இந்த அருமையான விலையேறப்பெற்ற ஆத்ம ரட்சிப்பை எடுபடாத நல்ல பங்கை எனக்கும் என் வீட்டார் ஒவ்வொருவருக்கும் தாரும். இன்றைக்கே தாரும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஷபானி அரபால சபூனி சஹரியா. சிறு பிள்ளைகளின் இடத்தில் வர இடம் கொடுங்கள், தடை பண்ணாதிருங்கள். பரலோராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் உடையது என்று சொல்லி சிறு பிள்ளைகள் மேல் கைகளை வைத்தவரே, என் குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் ஒரு கரத்தை வைத்து ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தின் மேல் உமது கரங்களை வைத்து ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிக்கிற உமது கரம் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தின் மேல் ஆசீர்வதிக்கிறதாக தங்கியிருந்து ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று யாபேஸ் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருள் செய்தீரே.
தேவரீர் எங்களையும் ஆசீர்வதித்து எங்கள் உலக ஆவிக்குரிய எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் எங்களோடு இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாத படித்து அதற்கு எங்களை விலக்கி காத்தருளும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். நான் வேண்டிக் கொள்வதில் உமக்கு சித்தமானவைகளை மேலும் உமக்கு சித்தமானவைகள் யாவையும் எங்களுக்கு அருளி செய்யும். நாமே நாமே. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சோமாயிருப்பான் என்று வாக்கு கொடுத்தீரே. பலத்த துருகமான உமது நாமத்திற்குள் நான் ஓடி வருகிறேன். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவீராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிற கர்த்தாவே, உமது சத்தியம் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை பலப்படுத்தி விடுதலையாக்கட்டும். ஆமேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. குடும்ப ஆரோக்கியத்திற்காக ஜெபம். நாங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவான இலைகளை உடைய ஜீவ விருட்சத்தை பரலோகத்தில் உடையவரே, பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதியை பரலோகத்தில் உடையவரே, உமது ஆரோக்கியத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் தாகத்தை தீர்ப்பீராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மரத்தை கண்டித்து மாறாவிலே போடச் செய்து மதுரமாய் மாற்றி எங்கள் நல்ல பரிகாரியே, நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாய் கர்த்தர் என்று வாக்கு கொடுத்துள்ள எங்கள் யெகோவா அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏலிமை கட்டளையிட்டீரே, நன்றி நன்றி. எங்கள் முறுமுறுப்புகளையும் எடுத்து போடும், முறுமுறுப்புகளுக்கு காரணமான அவிசுவாசத்தையும் எடுத்து போடும். எங்கள் மாறாக்களை உமது கல்வாரி சிலுவை மரத்தினால் நீ ருசி பார்த்த கசப்பான காடியினால் மதுரமாய் மாற்றி போடுவீராக. ஏலிமை கட்டளையிடுவீராக. ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கற்பம் விழுகிறது மலரும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்துள்ள நல்ல பிதாவே, அப்படியே எங்களுக்கு செய்வீராக. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை எங்களை விட்டு விலக்குவீராக. கேள்விப்படும் பயங்கரமான நோய்கள் அண்டாதபடிக்கு காத்துக் கொள்ளுவீராக. குழந்தை பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே, நன்றி. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தருவீராக. எங்கள் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன் என்று சொன்னீரே, உமக்கு நன்றி 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 அப்பா. சுகம் பலன் ஜீவன் தீர்க்க ஆயுசையும் கட்டளையிடுவீராக. ஆமீன் 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 ஆமீன். என் நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே. உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு தாரும். நீதியின் சூரியன் எங்கள் மேல் உதிக்கட்டும். நாங்கள் ஆரோக்கியத்துடன் வாழ கிருபை செய்வீராக. ஆமீன். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம் என்கிறே. உடைய வார்த்தை நாங்கள் ஜீவனும் ஆரோக்கியமும் அடைய செய்வீராக. ஆமேன் ஆமேன். சிலுவையில் எல்லாம் செய்து முடித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் சுகமானோம். அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இயேசு கிறிஸ்துவே, தழும்புகளால் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை சுகப்படுத்தி ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக. ஆமேன். என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் எலும்புகளெல்லாம் நான் எண்ணலாம். என் இருதயம் மெழுகு போலாகி என் குடலின் நடுவே உருகிற்று. என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது. என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது. என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. இயேசு கிறிஸ்துவே, உமது பாடுகளை நினைத்து பார்க்கிறேன். எனக்காக நீர் பட்ட பாடுகளை நீர் ஒரு விசையாக நினைத்து பார்த்து எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை சுகப்படுத்தி பரிபூர்ண சுகத்தை எங்களுக்கு கட்டளையிடுவீராக. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை சிலுவையிலே மீட்டுக் கொண்ட உமது அன்புக்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆமீன். எங்கள் எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் இரத்தத்திற்கும் ஒவ்வொரு அணுவுக்கும் பரிபூர்ண ஆரோக்கியத்தை தருவீராக. ஆமீன். பரிசுத்த பிதாவே, எங்களை உம்முடைய பரிசுத்தமான வேலி அடைத்து உம்முடைய சித்தத்துக்குள்ளே, உம்முடைய கிருபைக்குள்ளே, உம்முடைய அபிஷேகத்துக்குள்ளே அடைக்கலமாக ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் வழி விலகி போகாதபடிக்கும் கிருபையாக காத்து வழி நடத்தும்.
எங்களை முற்றிலும் ஒப்புவிக்கிறேன். ஆமென். வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். முதிர்ந்த வயதிலே தள்ளிவிடாமலும் பலன் ஒடுங்கும் போது கைவிடாமலும் இரும். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிருஷ்டியரை நினைக்கட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தருவீராக. குழந்தைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆமென். ஏசப்பா நன்றி. எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி குஷ்டரோகியை தொட்டு சொஸ்தப்படுத்தினீரே உமக்கு நன்றி. பேதுருவின் மாமியை குனிந்து தொட்டு தூக்கி விட்டீரே. ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டீரே உமக்கு நன்றி. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறாயா என்று கேட்டு குருடனை சுகப்படுத்தினீரே. பார்க்க செய்தீரே உமக்கு நன்றி. செவிடரை கேட்க செய்தீரே. ஊமையரை பேச செய்தீரே. முடவரை சப்பானிகளை நடக்க செய்தீரே உமக்கு நன்றி. சூம்பின கை உடையவனை சுகப்படுத்தினீரே. நீர்க்கோவை மனிதனை சுகப்படுத்தினீரே. வார்த்தையிலும் செய்கையிலும் வல்லமையானவரே, அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆமேன். 12 வருடங்கள் பெரும்பாடு உள்ள ஸ்திரியை சுகப்படுத்தினீரே உமக்கு நன்றி. எங்களுக்கு கொடுத்த சுகத்திற்காக விடுதலைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து சுகம் தருவீராக. ஆமேன். 18 வருடங்களாக எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனியை சுகப்படுத்தினீரே உமக்கு நன்றி. ராஜாக்களுக்கு இடைக்கட்டி கோரேசுக்கு இடைக்கட்டி உமது ஊழியத்தை செய்ய உமது அடியாருக்கும் இடைக்கட்டு கட்டினீரே உமக்கு நன்றி. வெளியே போன போதெல்லாம் போன இடமெல்லாம் போன தேசமெல்லாம் பாதுகாத்து மறுபடியும் இந்த இடத்திற்கும் தேசத்துக்கும் பாதுகாத்து கொண்டு வந்து சேர்த்தீரே உமக்கு நன்றி. இன்னுமாய் உமக்கு ஊழியம் செய்ய எங்களுக்கு இடைக்கட்டு கட்டுவீராக. ஆமீன். 38 வருடங்களாக பெதஸ்தா குளக்கரையில் கிடந்த பெரும் வியாதியஸ்தனை சுகப்படுத்தினீரே. உணரச் செய்தீரே உமக்கு நன்றி. ஆமீன். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உமக்கு ஸ்தோத்திரம். லாசருவே வெளியே வா, பிள்ளையே எழுந்திரு, வாலிபனே எழுந்திரு என்று சொல்லி மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்தீரே. பிரேத குழியில் உமது கிருபையை விவரித்தீரே. உமது சுகம் பலன் ஜீவன் பலனை எங்களுக்கு தருவீராக. சகல துதியும் கனமும் மயமும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபித்து துதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியே நன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை, சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே நல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமீசம் மாள தேவாருள் செய்துவே. கல்வாரியே நன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஊழியங்களுக்காக ஜெபம். ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிராம ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறைச்சாலை ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆஸ்பத்திரி ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மிஷனரி ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புறஜாதி யாவரையும் ரட்சியும் ஆண்டவரே. உலகமெங்கும் உள்ள ரகசிய கிறிஸ்தவர்களை ஆதரியும் ஆண்டவரே. யூதர்களை யாவரையும் ரட்சிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆளுகை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தில் பஞ்சம் நீங்கட்டும், நல்ல மழையை தருவீராக. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வசனம் எவ்விடத்திலும் பரம்பி
மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருவசனம் சொல்லும்படியான அனுகூலமான வாசல்களை தேவன் திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தைரியமாய் வாயை திறந்து சுவிசேஷத்தை அறிவிக்க வாக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். சமுதாய சீர்கேடுகள் நீங்க போகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். தேவநல்லூர் ஜெப வீட்டு எங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். குடும்பத்தில் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம். அன்பான தகப்பனே, என்னை ஆட்கொண்டவரே, நான் சேவிக்கிறவரே நீ துதிக்கிறேன். குடும்பத்தினர், உடன் பிறந்தவர்கள், இன்னும் எங்களுக்கு பிரியமானவர்கள் ஒவ்வொருவரையும் உங்க சமூகத்தில் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. எங்களை ரட்சித்து பரிசுத்தப்படுத்தி அபிஷேகத்து ஊழியக்காரராக பயன்படுத்துவீராக. பிள்ளைகளின் எதிர்காலத்தின் படிப்பையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. சத்துரு தந்திரமாக இருந்து இருக்கும் மாயமான வலைகளில் பிள்ளைகள் கால்கள் எங்கள் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி காத்துக் கொள்வீராக. பாவத்துக்கும் பாவமான காரியங்களுக்கும் எங்களை விலக்கி ரட்சித்து காத்துக் கொள்வீராக. எல்லா தீமைகளுக்கும் விலக்கி ரட்சித்து காத்துக் கொள்வீராக. உமக்கு சித்தமான ஆவிக்குரிய உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களை தந்து உமக்கு சித்தமான ஆவிக்குரிய உலகத்திற்குரிய பாதையில் நடத்துவீராக. சமாதானமும் சந்தோஷமும் சாட்சியமான வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு அமைத்து தருவீராக. இந்த அற்புதங்களை எல்லாம் செய்து எங்களை கைவிடாதிருப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாத வார்த்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிற கர்த்தாவே அப்படியே செய்வீராக. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவன் அபிஷேகத்தை எங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தந்து நிரப்புவீராக. ஆமேன். ரூபாநகர் சவானிகராக உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று வாக்கு கொடுத்தவரே, எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் நீரே போதியும். உம்மாலே எங்கள் சமாதானம் பெரிதாய் இருக்கட்டும். ஆமேன். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறாரே, அப்படியே நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் இருக்கும்படி அருள் செய்வீராக. ஆமேன். அவர் உன் வாசலின் தாழ்பாலை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் என்று வாக்கு கொடுத்தீரே. என்னிடத்தில் நீர் ஒப்புக் கொடுத்துள்ள ஆவிக்குரிய உலகப்புறமான பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. என் ஆவிக்குரிய உலகப்புறமான தாழ்பாள்களையும் பலப்படுத்துவீராக. ஆமேன். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருச்ச கன்றுகளைப் போல் இருப்பார்கள். எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூளை கற்களைப் போலும் இருப்பார்கள் என் வாக்கு கொடுத்த தேவனை அப்படியே செய்தள்ளும். ஆமேன். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துகளின் கொடுக்கத்தக்கதாய் எப்போதும் நிரம்பி இருக்கத்தக்கதாய் ஆசீர்வதிப்பீராக. ஆமேன். எங்கள் பிள்ளைகளும் நாங்களும் தாவீதைப் போல உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாயும் தானியேலைப் போல உமக்கு பிரியமும் ஞானமும் அபிஷேகமும் பரிசுத்தமும் உண்மையும் உபவாசமும் ஜபமும் வேத வாசிப்பும் ஜெயமும் உள்ளவர்களாய் நடக்கவும், யோசேப்பை போல உம்முடைய கரத்தினால் உயர்த்தப்பட்டவர்களாயும் தேவனுக்கு பயந்து பாவத்திற்கு விலகி ஓடுகிறவர்களாயும் ஞானமும் அபிஷேகம் பரிசுத்தமும் உள்ளவர்களாய் வாழவும் கிருபை செய்வீராக. ஆமேன். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதம் கூறுகிறது. எங்களுக்கு கற்பத்தின் கனியை தந்தீரே, உமக்கு நன்றி. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பிள்ளை செல்வங்களை தருவீராக. எங்கள் வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் வளரும்படி கிருபை செய்வீராக. ஆமேன். எங்கள் குடும்பங்களும் எங்கள் பிள்ளைகளின் குடும்பங்களும் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கவும், கையின் பிரயாசத்தை சாப்பிடவும், பாக்கியமும் நன்மையும் உமது கரங்களினால் பெற்றுக்கொள்ளவும் கிருபை செய்யும். ஆமேன். பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகள் போலவும் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது என்று நீ சொல்லியபடி ஒருமித்து வாசம் பண்ணவும், உமது ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் பெற்றுக்கொள்ளவும் கிருபை செய்யும். ஆமேன். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தின் பெண்கள் தங்கள் குடும்ப வாழ்க்கையிலே கனி தரும் காட்சிய கொடிகள் போலவும், வீட்டை கட்டும் புத்தியுள்ள பெண்களாகவும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயப்படும் குணசாலிகளாகவும் சுறுசுறுப்பானவர்களும் அன்னாளைப் போல வாசித்து ஜெபித்து
ஆராதனை செய்கிறவர்களாயும் இருக்க வேண்டுமே ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் ஆண் மக்கள் மத்தேயு 7:24 படி கற்பாறையாகிய கிறிஸ்துவின் மேல், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை மேல் தங்கள் வீட்டை வாழ்க்கையை கட்டுகிற புத்தியுள்ள மனிதராகவும், சிமியோனை போல ஆவியானவரின் வெளிப்பாடுகளை பெற்று ஆவியானவரால் ஏவப்பட்டு ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டுமே. ஆமென். நாங்கள் கிறிஸ்தேசுவை கண்டுகொள்கிறவர்களாகவும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உம்மை மகிமைப்படுத்துவர்களாக இருக்க வேண்டுமே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உமது அடியார் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருக்கவும், ஆக்கில்லா பிரிஸ்கில்லாளை போல உமது ஊழியத்துக்காக எங்கள் கழுத்தை கொடுக்கவும், உமது அடியாருக்கு நீர் கொடுத்த உம்முடைய வீடு தாவீதுக்கு நீர் கொடுத்த உம்முடைய வீட்டை போல உமது ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டதாய் எப்போதும் எந்நாளும் இருக்கும் அருள் செய்வீராக. ஆமென். இம்மட்டும் எங்களை எபினேசராக இருந்து ஆதரித்தீர், நன்றி. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தி இனிமேலும் தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து இம்மானுவேலாய் கூடவே இருப்பீராக. ஆமென். இம்மட்டும் வா மிஞ்சி வராதே என்று கடலுக்கு கட்டளையிட்டவரே உமக்கு நன்றி. உபத்திரவங்கள் வந்த போதும், சுனாமிகள் வந்த போதும், பூகம்பங்கள் வந்த போதும் எங்களை காத்துக்கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று வாக்கு கொடுத்தவரே, அப்படியே எங்கள் வீடுகளின் குடும்பங்களை காத்துக்கொள்வீராக. அல்லேலூயா. ஆமென். எங்கள் வீடுகளின் எல்லை எங்கும் வாசல்களிலும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறு பெற்ற திரு ரத்தத்தை விசுவாசத்துடன் பூசுகிறோம். உங்களுடைய மகிமையின் பிரசனம் எப்போதும் எங்களையும் எங்கள் வீடுகளையும் நிரப்பி இருக்க கிருபை செய்வீராக. உங்களுடைய மகிமையின் பிரசனத்துக்காக எங்கள் வீடுகளை மக்கென்று திறந்து வைக்கிறோம். பொல்லாத கண்கள் படாதபடி, பொல்லாத கரம் தொடாதபடி, பொல்லாங்கன் உள்ளே பிரவேசியாதபடி, பொல்லாங்கன் உள்ளே கிரியை செய்யாதபடி, பொல்லாத மனுஷரும் துஷ்டரும் விஷப்பூச்சிகளும் தீய சக்திகளும் வீட்டை அண்டி வராதபடி வேலி அடைத்து காத்துக்கொள்வீராக. ஆமென். ஸ்தோத்திரம். அநேக கஷ்டங்களில் இருக்கும்போது தேவன் எங்களுக்கு தந்தருளி உள்ள சமானத்திற்காகவும் ரட்சிப்பின் சந்தோஷத்திற்காகவும் சமாதானத்திற்காகவும் கொடா கொடி நன்றி. ஆமென். அல்லேலூயா. அநேக தண்ணி கிடையாமல் கஷ்டப்படும் போது தேவன் எங்களுக்கு கிருபையா கட்டளையிட்டுள்ள தண்ணீர் வசதிகளுக்காகவும் ஆழ் கிணறுகளுக்காகவும் மோட்டார்களுக்காகவும் நன்றி. ஸ்தோத்திரம். ஆமென். தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. ஊற்று தண்ணீரே ஜீவ நதியே நன்றி. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே நன்றி. மாறாவின் கசப்பை மதுரமாக மாற்றினவரே உமக்கு நன்றி. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என வாக்கு கொடுத்தவரே நன்றி. சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினவரே உமக்கு நன்றி. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதில் பிரியமானவரே உமக்கு நன்றி. நன்றி. உமது ஜனத்தை வனாந்தரத்தில் வழி நடத்தினவரே, பாதுகாத்தவரே, ஆசீர்வதித்தவரே, போஷித்தவரே உமக்கு நன்றி. 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 எங்களுக்கும் அப்படியே செய்வீராக. ஆமென். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று வாக்கு கொடுத்தவரே, அப்படியே எங்களுக்கு செய்வீராக. ஆமென். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவளுக்கு உண்டு. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று வசனம் சொல்கிறதே, அப்படியே எனக்கும் செய்வீராக. ஆமென். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று வாக்கு கொடுத்தவரே, அப்படியே செய்வீராக. உமது ஊழியம் செய்ய வல்லமையையும் கிருபையையும் வெற்றியையும் தருவீராக. ஒவ்வொரு ஊழியத்திற்கான அப்பத்தையும் தாரும். விடுதலையோடு வெளிப்பாடுகளோடு அபிஷேகத்தில் நிறைந்து ஊழியம் செய்ய கிருபை தாரும். ஆமென். நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்கள், ஜெபிக்க கடமைப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமான வல்லமைகளையும் எங்களுக்கு எதிரிடையான கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஜெயிக்கிறோம். உண்மையாய் ஊழியம் செய்து நெருக்கப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தவறான வழியில ஊழியம் செய்வதற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் இருக்கிறவர்களுக்காகவும் எங்கள் பட்சத்தில் இருக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதியும். ஆமீன். 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 வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளில் கனியை புசிப்பார்கள்.
விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனங்களின் நாட்களும் இருக்கும் என்று வாக்கு கொடுத்தீரே, அப்படியே எங்களுக்கு செய்வீராக. ஆமேன். எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமது கிருபையில் நிலை நிற்கும் கிருபையை தருவீராக. எங்கள் முடிவு சாட்சியாக இருக்க வேண்டுமே. உமது வருகையில் நாங்கள் வெட்கப்பட்டு போகாமல் காணப்பட வேண்டுமே. கிருபை செய்வீரா. ஆமேன். இயேசுவே, சீக்கிரம் வரும். காலங்கள் உடைய கருத்தில் இருக்கிறது. கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் எங்களுக்காக வழக்காடுவார். கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமேன். எங்கள் மத்தியில் உலாவி எங்கள் தேவனாயிரும். எங்களோடு வாசம் பண்ணி எங்கள் பிதாவாக தகப்பனாக இரும். எங்களை ஆளுகை செய்து ராஜாவாக இருப்பீராக. ஆமேன். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்று வசனம் சொல்லுகிறபடி உமது ஆசீர்வாதத்தை மாத்திரம் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதியும், வேதனைகளை நீக்கி போடும். ஆமேன். உண்மையை நம்பி ஜீவிக்கிற நம்பிக்கையை தாரும். நீர் எங்களுக்கு தந்த நன்மைகளை நம்பி நாங்கள் வாழாதபடி காத்துக்கொள்ளும். மனிதரை நம்பி நாங்கள் வாழாதபடி கிருபை செய்யும். நாங்கள் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மையும் எங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் மாத்திரம் நம்பிக்கை வைக்கவும் கிருபை செய்யும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் போகையிலும் வருகையிலும் மலையை பாதுகாக்கப்படவும் ஆசீர்வாதமாக இருக்கும் கிருபை செய்வீராக. ஆமேன். நீர் எங்கள் கரத்தில் ஒப்புவித்துள்ள உமது ஊழியங்களுக்காய் நன்றி. முடிவு பரியந்தம் உண்மையாய் உடைய ஊழியத்தை உமது சித்தத்தின்படி மாத்திரம் செய்ய அருள் தாரும். செய்யும் ஊழியங்களிலும் எங்களிலும் காணப்படும் குறைகளை கிருபையாய் மூடி போடுவீராக. உடைய நிறைவான ஆசீர்வாதத்தை உடைய ஊழியத்தில் நாங்கள் சந்திக்கும் உடைய பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் அருள் செய்வீராக. தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபித்து துதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நடுப்பகல் ஜெபம் பாடல் ஒன்று பாடலாம். இம்மட்டும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். காலை முதல் நேரம் வரைக்கும் தேவன் செய்த நன்மைகள் ஒன்றாய் நினைத்து நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து மீதியான நேரம் எங்களை பாதுகாத்து அடுத்த நாளைக்குள்ளே ஜீவனோடு பிரவேசிக்க கிருபை செய்வீராக. ஆமீன். நடுப்பகல் சிலுவை தியானம். இயேசு கிறிஸ்துவே, உமது சிலுவையின் கீழ் வந்து நிற்கிறேன். யாரிடத்துக்கு போகும் ஆண்டவரே? எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். பரலோகத்தில் உண்மை இல்லாம எனக்கு யார் உண்டு? உலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையை என் கண் முன் கொண்டு வருகிறேன். எனக்காக ஆணி கடாப்பட்ட பாதங்கள், நசுக்கப்பட்ட குதிங்கால்கள், பிசாசின் தலையை நசுக்கினே, குத்தப்பட்ட விழா மெழுகு போல் குடல் நடுவே உருகி ஓடிய இது, வாரினாலே அடிக்கப்பட்ட முதுகு, சிவப்பங்கி மினுக்கான வஸ்திரம் உடுத்தி கேலி பரியாசம் பண்ணப்பட்டு உடைய வஸ்திரங்களை தங்களுக்குள் பங்கிட்டு உடைய உடையின் பேர்ல சீட்டு போட்டு எடுத்துக்கொண்டார்கள். நீரோ வெற்றுடம்பாய் இருந்தீர். இதனால் எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் நீதியின் சால்வையும் கொடுத்தே. உமக்கு நன்றி 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 ஸ்தோத்திரம். என் சுய நீதி அழுக்கான கந்தை, பாரமான சிலுவை சுமந்து நைந்து போன தோல், வேதனையோடு உயர்த்தப்பட்டு ஆணியில் கடாப்பட்ட கரங்கள், தலை சாய்க்க முடியாத உடைய கழுத்து, அந்த கேடு அடைந்த உடைய திருமுகம், கண்கள் கட்டப்பட்டீர், முகம் மூடப்பட்டீர், கன்னத்தில் அடிக்கப்பட்டீர், முகத்தில் துப்பப்பட்டீர், கேலி பரியாசம் நிந்தை அவமானம் தாங்கொன்னா வேதனை செய்தீர். கசப்பான காடியை எனக்கா ருசி பார்த்தீர், ஏற்றுக்கொண்டீர். முள்முடி சூடப்பட்டீரே, என் சாபங்களை ஏற்றுக்கொண்டீர். குட்டப்பட்டீர், கோலினாலே சிரசில் அடிக்கப்பட்டீர். என்னுடைய பாவம் சாபம் ரோகம் வாரம் எல்லாம் உடைய சிரசிலே, சரீரத்திலே, ஆத்மாவிலே, சிலுவையிலே ஏற்றுக்கொண்டீர். என் ஆவி ஆத்மா சரீரத்தை சிலுவையிலே மீட்டுக் கொண்டீர். எனக்கா ரத்தம் சிந்தினே, எனக்கா ஜீவனை விட்டீர். பிசாசின் கீழே அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் நீர் வெளிப்பட்டீர். உடைய திரு ரத்தத்தால் என்னை கழுவும். என்னை உடைய பரிசுத்த ரத்தத்தால் உள்ளும் புறமும் கழுவி பரிசுத்த ஆவினால் வல்லமையினால் நிரப்பி என்னை உமது நாம மகிமைக்கு என்னை பயன்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. உமது கல்வாரி அன்புக்கு தியாகத்துக்கு என்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறேன். ஆமேன். தேவகுமாரன் நீர் உமது மகிமை துறந்து இந்த மண்ணான மனுஷருக்காய் மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டு அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரணம் பரிந்தும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராய் சாப சிலுவையிலே ஜீவனை விட்டு மரணத்தை ஜெயித்து எங்களுக்காய் ஏற்படுத்தின இந்த பெரிய ரட்சிப்புக்காய் உமக்கு நன்றி நன்றி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். இரவு ஜெபம். உனக்கோ தாசை வரும் நல் உயர் பருவதம் இதோ,
தினமும் மனது நொந்து சிந்தை கலங்குவோனே உனக்கோ தாசை வரும் நல் உயர்பருவதம் இதோ. வானம் பூவி தீரையும் வகுத்த நன்மை பீடாவின் மாட்சிமாயின் கரமே வல்லமையுள்ளதல்லோ உனக்கோ தாசை வரும் நல் உயர்பருவதம் இதோ. காலை தள்ளட ஒட்டார் கரத்தை தளர ஒட்டார் மாலை ஓரங்க மாட்டார் மறதியாய் போக மாட்டார் உனக்கோ தாசை வரும் நல் உயர்பருவதம் இதோ. பகலில் வேயிலேனிலும் இரவில் நீலவேனிலும் இகழ் தருவதோமில்லை இன்னல் செய்வதோமில்லை உனக்கோ தாசை வரும் நல் உயர்பருவதம் இதோ. தீங்கு தோடராதுன்னை தீமை படராதுன்மேல் தாங்கு வார்த்துதர் கொடி தாளிடராத படி உனக்கோ தாசை வரும் நல் உயர்பருவதம் இதோ. போக்கும் ஆசீர்வாதமாம் வரத்தும் ஆசீர்வாதமாம் காக்கை குஞ்சுகள் முதல் கதறி நம்பி விடுமே உனக்கோ தாசை வரும் நல் உயர்பருவதம் இதோ. தினமோ மனது நொந்து சிந்தை கலங்குவோனே உனக்கோ தாசை வரும் நல் உயர்பருவதம் இதோ. கர்த்தாவே, அநேக ஆயிரவர்களாகிய இஸ்ரவேலரிடத்தில் திரும்புவீராக. இதுவே இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று சொல்லி இருக்கிற கர்த்தாவே, உமது ஆறுதலையும் உமது இளைப்பாறுதலையும் உமது அடியாருக்கு கட்டளையிடுவீராக. ஆமென். ஸ்தோத்திரம். அந்நிய பாஷை தீபானாக சபாலிக்கரபான கபூல. பொல்லாப்புனுக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகா என்று வாக்கு கொடுத்துள்ள இந்த தேவனை அப்படியே எங்களை காத்துக்கொள்வீராக. 91ஆம் சங்கீதத்தை மனப்பாடமாக சொல்லலாம். குடியோடி போகுதலும் கூக்குரல் உண்டாகாதபடி, மரணம் சம்பவிக்காதபடி, மரண செய்தி வராதபடி, மரண தூதன் உள்ளே வராதபடி எங்களை கிருபையாய் ஜீவனோடு வேலி அடைத்து காத்துக்கொள்வீராக. மனுஷருடைய வன்கண் பொறாமை எரிச்சல் எங்களை தாக்காதபடி பாதிக்காதபடி உமது சட்டைகளுக்குள் மூடி மறைத்துக் கொள்வீராக. உம்முடைய வெளிச்சம் எங்களை பாதுகாக்கட்டும். இந்த வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரின் ஜீவனும் உமது பார்வையில் அருமையாய் இருப்பதாக. காலை வெளிச்சத்தை காண எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பூமிக்குரியவர்கள் அல்ல, மேலானவளை நாடுங்கள் என கொலோசியர் 3:2 சொல்லுகிறபடி மேலானவளை தேடி நாடிக்கொண்டு சிந்தித்துக் கொண்டே இளைப்பாறுவோம். உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். ஜெபிக்க போதியமாண்டவரே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டாண்டவரே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் என்று பிரகாசமான மனக்கண்களை கொடுத்தருளும். அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் வேண்டுவேன்.
ஆவிக்குரிய வரங்களில் நான் தேரும்படி நாடுகிறேன். பலத்தின் மேல் பலன், கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து மனம் புதிதாகி நான் மறுரூபமாக வேண்டுமே. பின்னானவளை மறந்து முன்னானவளை நாடி லக்கை நோக்கி தொடர வேண்டுமே. ஒரு நவமான சதையான உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். நான் நித்திரை செய்தாலும் என் இருதயம் விழித்திருக்கட்டும். ஆண்டவரே, தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனையை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி எனக்கு உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். அல்லேலூயா. வேத வாசிப்பு. ஒரு சங்கீதம், நீதிமொழிகள் அந்தந்த தேதிக்குரியது. தினமும் வாசிக்கவும். மேலும் ஏசாயா 53 ஒரு வாரத்தில் 2 அல்லது 3 முறை மனப்பாடமாக சொல்லவும் அல்லது வாசிக்கவும். ஒவ்வொரு நாளும் வேத புஸ்தகத்திலிருந்து குறைந்தது 5 அதிகாரங்களாவது வாசிக்க வேண்டும். ஒரு வருடத்தில் கட்டாயம் வேத புஸ்தகத்தை ஒரு முறையாவது வாசித்து முடித்துவிட வேண்டும். முயற்சி செய்யுங்கள். ஊழியத்திற்கு ஆயத்தமாகும் போது செய்யும் ஜெபம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டீர். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டீர். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் நீர் தெரிந்து கொண்டீர். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு இப்படி செய்தீர். ஆண்டவரே, நான் பைத்தியம், ஞானம் இல்லாதவன். நான் உம்மாலே கிறிஸ்துவுக்குட்பட்டு வந்து நிற்கிறேன். நான் பெருமை பாராட்ட என்னிடம் ஒன்றுமில்லை. நீரே எனக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாயிருமாமேன். உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாக்கு கொடுத்துள்ள எங்கள் தேவனே, அப்படியே எனக்கு செய்வீராக. ஆமேன். இப்போதும் உமது வார்த்தையை என் வாயில் வையும். உமது ஆவியை என் மேலும் என் சந்ததியின் மேலும் என் சந்ததியினுடைய சந்ததியின் மேலும் வைப்பீராக. உமது ஞானம், உமது பலம், உமது தகுதி, உம்முடைய ஆவி, உம்முடைய சத்திய வார்த்தையை கொண்டு நான் உமக்கு ஊழியம் செய்ய கிருபை தாரும். ஆமேன். ஊழியத்திற்கு புறப்படும் போது ஜெபம். எங்களுக்கு முன்பாக மேக ஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக எழும்பி வாரும் பாத்திரமாக பயன்படுத்துவீராக. நாங்கள் திரும்பி வரும்போது தேவ சமானத்தையும் இளைப்பாறுதலையும் எங்கள் வீட்டிலே காணும்படியாக சுதந்திரிக்கும்படியாக கிருபை செய்வீராக. ஆமேன். சமுத்திரம் ஜலத்தினால் நிரம்பி இருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படட்டும். சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி செல்லட்டும். ஆமேன். அப்படியே செய்வீராக. ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஆமேன். ஊழியத்திலிருந்து திரும்பும் போது ஜெபம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி இயேசுவே. ஆமேன்.